ஹாய் மேடம். வணக்கம் ஹாய். வணக்கம் சொல்லுங்கள். ட்ரேட்மார்க்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சின்ன கவுண்டர் மேடம். சரி. சார் கூட நடிச்சது, கேப்டன் சார் கூட நடிச்சது வந்து ரொம்ப ஆமா. அவ்வளோ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. கட்டாயம். சித்ரா சார் ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி நன்றி. சின்ன கவுண்டரை பற்றி பேசும்போது நிறைய பேர் மனோரமாவோட நீங்கள் அதில் நடிச்சது சொன்னாங்க. அதில் குறிப்பிடத்தகுந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜயகாந்தோட சொன்ன மாதிரி விஜயகாந்தோட நடித்தது. அவரோட இந்த படம் சக்கரை தேவன் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். விஜயகாந்த் இஸ் ஒரு நோபல் மேன் சினிமாவில். எல்லாருக்கும் அவருடைய தான மனப்பான்மை தெரியும். ஆனால் செட்டில் ரொம்ப ஜோவியலாக இருப்பார். லைட் மேனுக்குள்ளே ஓடி பிடிச்சி தான் விளையாடுவார். லிட்ரலி ஏய் வாடா வா ஏதோ ஒன்று சொல்லி அண்ணனே வேணானே வேணானேன்னுவாங்க. ஏதோ சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு அப்படி பேசி பழகிற மாதிரி இருக்க. அவர் கிள்ளுவார், அடிப்பார். ஒரு வித்தியாசமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பழகுவார் எல்லாரோட. இப்படியும் ஒரு ஹீரோவா அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா அவர் தான் பார்க்கலாம். அவர் ஆக்டிங்கும் ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஆமாம், அருமையான ஆக்டர். நிறைய பேர் ஸ்டண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ரிஸ்க் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் அந்த ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருந்தாலும் ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மர். பல ஷார்ட்ஸ் அவர் கண்கள்லேயே பேசும். ரொம்ப பியூட்டிஃபுல் மூவி. சின்ன கவுண்டர் மறக்கவே முடியாது. இப்போ பார்த்தாலும் படம் பார்த்துட்டு தான் போகணும் டிவியில் அப்படின்னா அந்த மாதிரி இன்னும் ஒவ்வொரு வாரமும் வைக்கிறான்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒரு சேனலில் வருது. ஒண்டர்ஃபுல் மூவி. சர்க்கரை தீவுலாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. அங்கங்கே தென்னந்தோப்பு இப்படி தான் இருக்கும். அந்த காயை விட்டுறா, இதை எடுத்துன்னு வா, எல்லாரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டு இட்ஸ் ஸோ மச் ஃபன் டு ஒர்க் வித். சின்ன கவுண்டரில் நடிச்ச இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட் கவுண்டமணி. உங்கள் அப்பாவுடைய படத்துலேயும் அவர் தான் கதாநாயகன். அவரோட உங்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது? இட்ஸ் அ வெரி நாலேஜபிள் பர்சன். அவ்வளவு அது சொல்கிறேன். இங்கிலீஷ் படங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இந்த படம் பார்த்துருக்கியாம்மா, இது பாரு மிஸ் பண்ணாத. அந்த ஒரு ஷார்ட்டில் அவ்வளோ அழகாக அந்த சீனை நரேட் பண்ணி இவ்வளோ இங்கிலீஷ் படம் பார்க்குறதுக்கு ஒரு எப்போ நேரம் இருக்குது ஆனால் சொல்லுவார். அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன் நான். வெரி வெரி ஜென்யூன். அவர் ஸ்பாட்டுக்கு வரும்போதே ஆடியன்ஸ் ஒரு 300 பேர் இருப்பாங்க குறைஞ்சது. அப்படின்னாருனா அதுக்கே ஒரு கைத்தட்டல் ஓடும், சிரிப்பாங்க. சச்ச என்ன ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்ட்னா. இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. வெரி வெரி நைஸ் பர்சன். நீங்கள் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் கமல்ஹாசன். அதுவும் பணியாற்றிய படம் ரொம்ப முக்கியமான படம் மகாநதி. என்னோடய கேரக்டர் எனக்கு பிடிச்சது. இட்ஸ் அ சிம்பிள் நர்ஸ் கேரக்டர். அவர் படங்கள் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். அவர் ஒண்டர்ஃபுல் ஆக்டர், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிங்கப்பூரில் ஒரு ஷோ ஒன்று பண்ண வேண்டியது. ஸோ நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டே ரிஹர்சல் போகணும், மீட் பண்ணோம். பட் ஃபர்தராக ரிஹர்சல் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழல். நான் ஒரு 3 days தான் முடியுன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. பட் ஐ கேன் கம் ஏர்லி. 5 மணி வாகல அவரே சொல்லுவார், ஏர்லியாக வர முடியுமா அப்படின்னு கேட்பேன். 5 மணிக்கு நான் கூட நான் வரேன். பட் ஐ டோன்ட் திங்க் பண்ண முடியலை. ஸோ அதால் இனிமேல் அவரோடலாம் படம்லாம் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். இனிமேல் படமே இல்லை போல இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மகாநதி படம் வந்தது. சுகன்யா மேடம் வணக்கம். வணக்கம் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். கோவை புதூர்லேருந்து பாபு பேசுகிறேன் மேடம். சின்ன மாப்பிள்ளை காமெடி கலந்த ஒரு கேரக்டர், அருமையான ஒரு இது. 2வது தலைவர் கூட நீங்கள் நடிக்கல. இப்போ ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அதில் நீலாம்பரி 2nd பார்ட் எடுக்கிறதா ஒரு தகவல். அந்த கேரக்டருக்கு ரம்யா கிருஷ்ணன் அதில் பதிலாக அந்த கேரக்டருக்கு ஆக்டான ஆளு நீங்க தான். ஏன்னா டேலண்ட்டு அந்த கேரக்டர் வாங்கிட்டு பண்றது நீங்க கரெக்டா இருக்கும்னு என்னோட கணிப்பு. சின்ன மாப்பிள்ளையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். கிரேசி மோகன் அவர்களுடைய டயலாக்ஸ் கேட்கணுமா? ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு ராதா ரவி அவர்களுடைய ஆக்ட் பண்ண ஒரு அனுபவம். எம்ஆர் ராதா ஆச்சே, அவர் பார்த்து இண்டஸ்ட்ரியே வியந்த ஒரு நடிகர். அவருடைய மகனோட ஆக்ட் பண்ணது ரொம்ப பெருமை எனக்கு. அவர் கூட பண்ண முதல் ஷார்ட்லேயே அவர் டயலாகில் இருக்கிறத கண்டென்ட் மட்டும் எடுத்துக்குவார். அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாட்டி ஒரு ரிஹர்சல் ஒரு வாட்டி வேறு வேறு வார்த்தைகளை சொல்லுவார். பட் ஆனால் கண்டென்ட் அதே தான் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு புரியல. அவர் வீட்டு வெளியிலேருந்து உள்ளே வர்ற வரைக்கும் ஷார்ட்டு கேமராவும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். அவர் இந்த டயலாகில் இந்த வார்த்தை முடித்தாதான் என் டயலாகை நான் வெயிட் பண்ணிட்டேன். என்னாச்சு அப்படின்னாரு. நான் அதில் இல்லைலாம் பேச மாட்டேன், உள்ள மேட்ரு மட்டும் எடுத்துகிட்டு அது மட்டும்தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீயாக தான் வரணும். இப்படியெல்லாம் ஒரு நடிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது அந்த படத்தில், அவர் கூட ஒர்க் பண்ணதில் கிடச்சிது. ஏன்னா அப்போ இந்த திருவிளையாடல் படத்துலலாம் பார்த்தோம்னா சிவாஜி சார், நாகேஷ் சார்லாம் ஸ்பான்டேனியஸாக சிலது பேசியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி எம்ஆர் ராதா அவர்கள் இவங்கெல்லாம் ஒரு கட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ படம் பார்க்கும்போது முடியும். ஸோ இந்த மாதிரி நடிப்புங்கிறது அனுபவத்தில் எனக்கு ஆனது இந்த படத்தில். அருமை அருமை, வாழ்த்துக்கள் மேடம். நாங்கள் கண்டிப்பாக தலைவர் கூட எதிர்பார்க்குறோம் இந்த படத்தில் உங்களை. நானும் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. சின்ன மாப்பிள்ளை நீங்கள் பணியாற்றி இன்னொரு முக்கியமான கலைஞர் விசு. எப்படி இருந்த அவரோட பணியை? ஆக்சுவலாக ஆதித்யன் ஒரு படத்தில் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ண போது அவர் கேமரா ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். அவரும் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அண்டு ஸோ அப்போவே பரிச்சயம் ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் டே
எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தோப்புக்குள்ளே ஒரு சீன் இது. அங்கே பார்த்தா லைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கிறதுக்கு. ஏதோ ஒரு லைட் வந்து மரத்தோட கிளையில இடிச்சிட்டு ஒரு 500 தேனீக்கள் கூடு உடஞ்சி போய் அத்தனை பேரையும் கொட்டிடுச்சு. ஒரு 4-5 பேர், அதில் அவர் தப்பிச்சாரு, நான், எங்கள் அப்பா, அவ்வளோதான் தப்பிச்சது. ஓ, இப்படி ஆனோடனே எல்லாரும் கொஞ்ச நேரம் ஷூட்டிங்க்கு கொஞ்ச நேரம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த சமயத்தில் அவர் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் என்னோடய ஒய்ஃபை உமாவை பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ 4 அடி போனேன், பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உமாவையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் 4 அடி நீங்கள் உங்களுக்காகத்தானே நடந்தீங்க அப்படின்னு அவர் இப்படி பார்த்தாரு. எங்கள் அப்பாவுக்கு என்னடி வளர்ற மாதிரி ஒரு லுக்கு. நான் அசந்துட்டேம்மா, ட்ரூலி நான் அசந்துட்டேன். நீ சொன்ன பாரு, இது ரொம்ப கரெக்டு. நான் நினச்சேன் நான் பெரிய தியாகம் பண்ணேன், இதை வந்து எல்லாரும் கற்றுக்கணும்னு அப்படி சொல்லணும்னு நினச்சேன். பட் யுவர் திங்கர், நீ யோசிக்கிற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. நண்பருக்கா பேசுகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேடம். சூப்பர். நீங்க 91ல நடித்த புதுநெல்லு புதுநாத்து இப்போ வரைக்கும் ரீமிக்ஸ்ல கலக்கிட்டு இருக்கு. கூட்டி வச்ச புதுரை ஒண்ணு நீங்க அப்ப ஆடுனீங்க, இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல நிக்குது. சரி. அண்ட் தென் இப்போ வந்து ஆனந்தம் சீரியல் பண்ணீங்கல்ல மேடம், அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது மேடம். நீங்க திருப்பி கூட சீரியல்ல வரல மேடம். உங்களை மாதிரி நல்ல நடிகைகளை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் மேடம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கொஸ்டின் மேடம். சின்ன மாப்பிள்ளை படத்துல வந்து காதாரோட பாட்டுல வந்து பிரபு சார் கூட ஆடுனீங்கல்ல, அவங்களோட நீங்க கொஞ்சம் ஹைட் மாதிரி எப்படி நீங்க மேனேஜ் பண்ணி அது டான்ஸ் பண்ணீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த மாட்டு வண்டியில போறது எனக்கு 2 முகமும் தெரியணும் அப்படிங்கறதுனால அவர் ஓட்டுறதுன்னா அவர் ஈக்குவலா வர முடியாது, இவ்வளவுதான் கேமரா ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அவர் முகத்துக்கு பக்கத்துல வரணும். ஸோ அதனால சொல்ல போனா பின்னாடி ஒரு ஸ்டூல் மேல உட்காந்துட்டு நான் இப்படி வந்தேன் நான். ஸோ ஏன்னா ஃபோக்கஸ் அவுட் ஃபோக்கஸ் ஆகிடும் இங்கே முன்னாடி பின்னாடி இருந்துச்சுனாக்க. ஸோ அதால் அதே லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த தோற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு தடவை ஒரு லைன் அந்த ட்ரை பண்ணி கொடுக்குறது என் ஒய்ஃப் தான். நீங்களே பேசுறீங்க, என்னை காட்டையே மாட்டுறீங்கன்னாங்க. என் ஒய்ஃபுக்கு ஒரு ஹாய் கூப்பிடுங்க, முதல்ல அவங்கள கூப்பிடுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், சூப்பரா இருக்கு மேடம். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்மா. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. உங்களுடைய முதல் படம் வந்தோடனே உங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ வாய்ப்புகள் தொடர்ந்து வரும். எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஆரம்பத்துலேருந்தே அது நிறைய வாய்ப்புகள் வந்ததே வந்து செலக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு வந்தது. ஏன்னாக்கா 9 விருதுகள் கிடைச்சது முதல் படத்துக்கே, வெவ்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து. இன்ஃபேக்ட் முதல் ஷெட்யூல் முடிச்சுட்டு பேப்பரில் வந்ததை பார்த்து தான் ஆர்வி உதயகுமார் அவர்களே வீட்டுக்கு வந்தாங்க. இவ்வளோ படிச்சிருக்கேன், half page கண்டென்ட் எழுதியிருக்காங்க. ஐ தாட் இந்த படத்துக்கு நான் வந்து சின்ன பொண்ணுக்கு ஐ வாண்ட் யூ டு ஆக்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்தார். இன்ஃபேக்ட் அப்போது 80s நடிகைகள் கொஞ்சம் ஒரு 3-4 பேர், இவங்கெல்லாம் பேர் நிறைய வல்லமாக அடிப்பட்டது. இருந்தாலும் ஐ வாண்ட் யூ டு டூ அப்படின்னு படம் பார்க்காம ஒருத்தர் வந்து புக் பண்ணார்னா ஐ திங்க் அந்த வந்து சொல்லணும். தேங்க்ஸ் டு உதயகுமார் ஃபார் தட் டைம். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட. அதுக்கப்புறம் உலக தமிழ் மாநாடுக்கு அவர் டைரக்ட் பண்ணி தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் வேறு ஒரு படத்துக்கு என்னை டப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டார், ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட்டுக்காக. தமிழ் படத்தில் டப்பிங்காக கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் டெலிவிஷனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணார், தாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. திரைப்படங்களில் பணியாற்றியது, தொலைக்காட்சி தொடர்களில் பணியாற்றியது, எப்படி இருந்தது அந்த அனுபவங்கள்? திரைப்படங்களை கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ரிலாக்ஸ் இந்த சென்ஸ், ஒரு நாளைக்கு 2 அல்ல மிஞ்சி போனால் ஒரு 4 சீன் எடுப்பாங்க. சீரியல்னாக்கா காலையிலே ஒரு 2-3-4 சீனாவது எடுக்க வாய்ப்பு இருக்குது, ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் கெப்பாசிட்டி பொறுத்து. ஸோ சீரியலுக்கு நிறைய ஒர்க் பண்ணுவோம். அதாவது ஃபிசிக்கலாக வந்து அடுத்தது இந்த சீன் அப்படி தான் போவோமே தவிர, படங்களுக்குனா கொஞ்சம் லைட்டிங் பண்ண டைம் எடுக்கும். இது சின்ன ஏரியா அப்படிங்கலாம் குயிக்காக லைட் பண்ணிவிடுவாங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தான். நானாகவே இருக்கணும், என்ன கேரக்டர் பண்ணாலும் நீங்கள். ஸோ தட்ஸ் அபவுட் இட். சினிமா உலகத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக சில சமயத்தில் அந்த சினிமா உலகம் இயங்கும். அது மாதிரி பிரச்சனை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? கால் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் பண்ணலை. அதாவது இந்த படத்துக்கு டேட் கொடுத்தா பரவாயில்ல, இன்னும் 2 படத்துக்கு அதுலேருந்தே அதே டேட்ஸே கொடுங்க, அப்புறம் சொல்லிக்கலாம் நம்ம. இந்த 2 நாள் இங்கே பிச்சு அங்கே கொடுத்துருவாங்க. அது அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அதில் நிறைய படங்கள் அதுலேயும் மிஸ் ஆகிருக்கு. கேவி சார் படத்துலேருந்து நாடோடி தென்றல் முதற்கொண்டு அப்படித்தான். அதில் ஒரு 3 நாள் தான் எனக்கு சின்ன கவுண்டர்லேருந்து எடுக்க வேண்டியதாக இருந்தது. அது ஆனால் கிளாஷ் ஆச்சு. அதனால் பரவாயில்ல, பண்ண வேண்டாம். ஏன்னா
எல்லா ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஆயிரக்கணக்கான, இப்போ லட்சக்கணக்கில் ஆகுது. கரெக்ட். அப்போது இவ்வளோ செலவாகுது. இத்தனை ஆர்டிஸ்ட்டு இப்போது மனோரமாலாம் எங்கேருந்தோ வந்து அந்த அரை நாள்னா கவுண்டமணீஸ்வரனா அந்த 1 மணி நேரம்னா அதை நடிச்சு கொடுத்துட்டு வேறு ஊருக்கு போவாங்க. ஸோ அது எல்லாமே எஃபெக்ட் ஆகும். அதை பண்ணக்கூடாது. வெளியூர்லாம் போனோம்னாக்கா ஒரு நாள் பேட்டாவில் தங்குற இடம், உணவு எல்லாருக்கும் செலவு அதிகமாகும். அது ஒரு ப்ரொடியூசராக ஐ நோ வாட் த பெயின் இஸ். அது சஃபர் ஆகக்கூடாதுன்னுவாங்க. ஃபேர் எனஃப், நியாயமாக கொடுத்த டேட்ஸை ஆனர் பண்ணியிருக்கேன். அதனால் படங்கள் எழுந்திருக்கேன். மற்றபடி நம்மளோட கான்டாக்ட் சரியாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்மான ஒரு பிலீஃப். ஏன்னா அதெல்லாம் பற்றி பேசிட்டு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். எனக்கு எல்லா சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் பனைமரத்துக்கு அடியில் பாலை குடித்தாலும் கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியுமா? கட்டாயம் முடியும் அப்படின்னு. அதுக்கு ரொம்ப உறுதுணையாக என் பெற்றோர் இருந்தது. கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் தான் சொல்லுவேன். தேவையில்லாத வதந்தி எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் வந்து அதை இன்னி வரைக்கும் ஜவ்வு மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. ஒன்றுமே பொழுது போலன்னா அதான் எடுத்து சொல்கிறாங்க. அது இது வரைக்கும் அந்த நபரை கண்ணால் பார்த்ததில்லை, எதுவுமே கான்டாக்ட் இல்லை, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. என்ன இருந்தாலும் அதை பற்றி ஒன்று சொல்லிடுவோமே சுகன்யாவை பற்றி. ஒன்றும் கிடைக்கலன்னா மேட்ரே கிடைக்கல, ஓகே சுகன்யா அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் சரி போனால் போட்டோம் அப்படின்னு தான் இருக்குது. அந்த ஒரு கட்டம் வரும்போது ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணேன் நான் வந்து. ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மார்க் கிடைக்கலன்னா கூட சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணோட ரொம்ப கம்மியாக டாலரன்ஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பொறுப்புணர்வு, மடியில் கனம் இருந்தால் தான் பயப்படணும். தவறே செய்யாத போது எதுக்கு பயப்படணும்? சொல்லு, ஓப்பனாக சொல்லு. ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியாச்சு. ஒருத்தருக்கும் எழுத்துலேயும் கொடுத்து, பிரிண்ட் அவுட்டும் எடுத்து கொடுத்து, நானும் மைக்கிலையும் சொல்லி ரொம்ப அழகாக பக்குவமாக இந்த அனுபவத்துக்கெலாம் என் தந்தையாருக்கு நான் தலை வணங்குகிறேன். நான் வளர்ந்த கலாக்ஷேத்திராவும் அப்படி ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சூழல் உள்ள இடம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் சொல்லணும். மேடம் வணக்கம் மேடம். மேடம் என் பேர் மதுசூதனன் மேடம், கோழிக்கோட்ல இருந்து பேசுறேன். கோழிக்கோடு. மேடம் ஐம் அட்ரன் ஃபேன் ஆஃப் யூ அண்ட் கமல் சார் மேடம். எனக்கு சின்ன மாப்பிள்ளையில உங்க ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் மேடம். ஆக்சுவலி நீங்க எல்லா படத்துலயுமே ரொம்ப மெச்சூர்டா நடிப்பீங்க. ஆனா அந்த ஒரு படத்துல மட்டும் மேடம் உங்களை வச்சு பிரபு சாரும் விசு சாரும் அப்படியே ஒரு டிராமா பிளே பண்ணுவாங்க. ஒரு அப்பாவியா ஒண்ணுமே தெரியாத ஒரு கேரக்டரா அவங்க நடிக்கிறீங்கல்ல. சரி சரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா இருக்கிற நடிகர்கள்லாம் அற்புதமான நடிகர்கள். சீனும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குனாக்கா நம்ம அந்த கேரக்டராக மாறலைன்னா அப்புறம் நம்மளால் ஒரு படமோ அந்த சீனோ தொய்வடைஞ்சிடக்கூடாது. ஸோ அதால் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு உற்சாகம், ஒரு கலகலப்பு இருக்கும் இல்லையா? அப்படி வர்றதா அது கட்டாயம் இயக்குனர்லேருந்து எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது அதில். ஐ திங்க் மேடம் ஆனந்தம் மாதிரி இன்னொன்று பண்ணுங்க. கதை வரணும், நல்ல கதை, அந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் வந்ததுன்னா அவசியம் பண்ணுவேன். ஐ எம் வெயிட்டிங் டு டூ குட் ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃபேக்ட். தேங்க்யூ. திரைப்படங்கள் நடிக்கும்போது இந்த மாதிரியான கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்னு எந்த கதாபாத்திரத்தை பற்றியாவது யோசிச்சிருக்கீங்களா? சிவாஜி சார் படம், கேஆர் விஜய் அம்மா படங்கள், சாவித்ரி அம்மா படங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்ன படங்கள் அதெல்லாம், அமேசிங். அப்பா இன்ன வரைக்கும் இப்போ கூட டிவியில் ஏதாவது பிளாக் அண்ட் ஒயிட் படம்னா முதல்ல எல்லா வேலையும் விட்டு பார்த்துருவேன் நான். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் எத்தனை நேரம் க்ளோஸ்அப் வைக்கிறாங்க ஆர்டிஸ்ட். அது அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண ஆட்கள் இல்லை இப்போலாம். கதை, டைலாக்ஸு, அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கான கேப்பு டைலாக்லேயும் இருக்கும், தனியாகவும் கொடுப்பாங்க, சோலோவாகவும். ஜஸ்ட் ஒரு டெரஸில் எவ்வளோ வேறு வெரைட்டிலாம் தேவையில்லை, முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன் தான் வெரைட்டி. க்ளோஸ்அப்பில் சாவித்திரிலாம் என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு படங்கள்லையும் லைட்டிங்கும் இங்கி டிங்கிலாம் போட்டு அவங்க கண்களுக்குன்னே லைட் பண்ணி அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு. என்ன பெர்ஃபார்மன்ஸ்! அந்த மாதிரி ஸ்பெஷல் லைட்டிங்லாம் பண்ணி அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையே. ஆனால் மனோபாலா அவர்களுடைய படத்தில் வந்து கருப்பு வெள்ளையில் ஒரு சாங் பண்ணோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அது இன்ஃபேக்ட் அதை பற்றி ஒரு இன்டர்வியூவே நம்ம பண்ணுறோம் அப்படின்னாரு. அதுக்குள்ளே தவறி போயிட்டார். எனிவே சச் அன் இன்ட்ரெஸ்டிங் பர்சன் டு ஒர்க் வித். அதில் வந்து ஒரு சாங்கை நம்ம வந்து பழைய ரீல் எடுத்து, இந்த ஆர்வோலாம் சொல்கிறீங்களே அந்த மாதிரி எடுத்து இந்த மிச்சல் கேமராவா அதில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டேக் 3வது டேக்லாம் கிடையாது, மொத்த சாங்குக்கும் ஒரே டேக்கு தான். அதில் வந்து மெயின் டான்ஸர் ஹீரோயினாக பண்ணுறது நானே, சைடில் இருக்கிற டான்சர்ஸாகவும் நானே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இந்த டபுள் ஆக்ஷனாக ஒரு கர்டன் மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுவோம், அப்புறம் அந்த பக்கம் ஆக்ட் பண்ணுவோம். அது மாதிரி இதில் வந்து எனக்கு ஒவ்வொரு டான்ஸருடைய ஸ்பேசஸ், நானே தான் டான்ஸராக பண்ணுறேன்,
எல்லாமே ஒரு டேக்கு தான் மொத்த சாங்குக்கும். பா அப்போ புலியூர் சரோஜம்மா தான் டான்ஸ் மாஸ்டர். பாவம் அவங்க வந்து கால் ஆப்ரேஷன்லேருந்து நேரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து மனோபாலாவால் மட்டும்தான் கூட்டிகிட்டு வர முடியும். அப்படி வரும். நான் வந்துட்டேன்ப்பா, எனக்கு வந்து டான்ஸர் வேணுமே, கம்போசர் வேணுமே, கம்போஸ் இல்லாமல் நான் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் இல்லை நான் பண்ணுறேங்கிறார் அவர். அப்புறம் நானும் பண்ணுறேன் டான்ஸ். சுக்கனையாக பண்ணலாம், டான்ஸர் தான். ஒரு ஜாலியாக களத்தில் இறங்கி அப்படி டான்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு மோகினி ஆட்டம், ஒடிசி, பரதநாட்டியம் இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு சாங், ஒரு ஓ ஸ்வர்ணமுக்கின்னு ஒரு அழகான பாடல் தேவா அவர்களுடைய இசையில். அதுக்கு வந்து கடைசி மட்டும் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு, நீ பண்ணிவிடுப்பா பரதநாட்டியம் டான்ஸர், ரெஹ்மான் பண்ணுவானா தெரியலையே, எல்லாம் ஆர்டிஸ்ட் இத்தனை படம் பண்ணியிருக்கு, அது வேற, இது டான்ஸு அப்படின்னு சொல்லி. ஆனால் 2 பேரும் டென்ஷனோடு பண்ணோம். லக்கிலி இல்லைனாக்க முதலேருந்து அந்த சாங் இருக்கணும். ஸோ அது another fantastic எக்ஸ்பீரியன்ஸ். அதை முடிச்சுட்டு எனக்கு சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க புலியூர் சரோஜாமா, எனக்கு கம்போசராக பண்ணதுக்கும் அண்ட் இந்த சாங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கும். எங்கே டைரக்ட் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் சுகன்யாவுக்கு வந்து? ஐயோ, நான் வந்தே 4 வருஷம் தான் இருந்தது, அதுக்குள்ளே என்ன டைரக்ட். டெலிகாஸ்ட் ஆன போது பாரதிராஜா அவர் உடனே ஃபோன் பண்ணாது டைரக்டர். அதுக்கப்புறமா ரகுவரன் ரோஹிணி கல்யாணம் ஆனப்புறம் சொன்னாங்க, எங்களுக்கே தெரியாது நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோன்னு. சுகன்யாவுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் உண்டா? அது இல்லாமல் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.